வணக்கம். நமது வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் 454வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் 9/7/2024 செவ்வாய்க்கிழமையன்று வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள், நிர்வாகிகள், அறங்காவலர்கள், மரம் காவலர்கள், தன்னார்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். வணக்கம். நமது வனாலயத்தில் 9/7/2024 செவ்வாய்க்கிழமையன்று 454வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் பல்லடம் தாசில்தார் திரு ஜீவா அவர்கள், பட்டய கணக்காளர் திரு டி நடராஜன் அவர்கள், ராஜேஸ்வரி மருத்துவமனை டாக்டர் என் ராஜ்குமார் அவர்கள், திருப்பூர் ரோட்டரி IMA ரத்த வங்கி திரு ஜி செந்தில்குமார் அவர்கள், விநாயக் பிளம்பிங் நிறுவனர் திரு பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் திரு KS ஆறுமுகம் அவர்கள் மற்றும் பூமலூர் சமூக ஆர்வலர்கள் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர், மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திரு ஜீவா அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். பின்னர் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார். வனம் செயல் தலைவர் திரு K பாலசுப்ரமணியன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். வனம் இந்தியாவினுடைய செயல்பாடுகளை பார்த்தீர்களானால், எப்படி ஒரு அனாதையாக இருக்கும் குழந்தைகளை ஒரு அனாதை இல்லம் எடுத்து வளர்த்து அது வளர்ந்த பின் அவர்களை சமூகத்தோடு இணைத்து விடுவார்கள். அவர்கள் அதுக்கு சொந்தம் கொண்டாட மாட்டாங்க. அது மாதிரி தான் வனமும் ஆங்காங்கே அனாதையாக விடப்பட்ட நிலங்களை எல்லாம் போய் பார்த்து அந்த நிலத்திலே எப்படி மரத்தை வைத்து அது வளரும் வரை அதை வளர்த்து மறுபடியும் சமுதாயத்துக்கே ஒப்படைத்து விடுகிறோம். எந்த சொந்தமும் கொண்டாடுவதில்லை. அது மட்டுமல்லாமல் பல்லடம் ஒரு வறட்சியான பகுதி. இங்கு தண்ணீர் தேவை அதிகம். நிலத்தடி நீர் மிகவும் ஆழமாக இருக்கிறது. இதை எப்படி உயர்த்துவது? இந்த தண்ணீர் பிரச்சனையை சரிபார்த்தால்தான் கொஞ்சமாவது விவசாயம் இந்த பகுதியிலே நடைபெறும். பலரும் விவசாயத்தை நம்பிதான் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10% தொழிலிலே இருக்கலாம். ஆனால் மீதி இருப்பவர்கள் இன்னும் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள். விவசாயத்தில் முழுமையாக அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடிகிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. விவசாயம் செய்பவர்களில் கிட்டத்தட்ட 3/4 பேர் வெளியிலே வேலைக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அதில் இருக்கின்ற சொற்ப வருமானம் நிச்சயமாக குடும்பத்தை நடத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கு தேவையான குடும்ப செலவுகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு தேவைகள் வரும் பொழுது அவர்கள் ஒன்று கடன் வாங்க வேண்டும், அல்லது இருக்கின்ற விவசாய பூமியை விற்று அவர்கள் குடும்ப நல்ல காரியங்களையோ அல்லது வீட்டை கட்ட வேண்டுமானால் செய்ய வேண்டும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இது தொடர்ந்து இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்களே நினைத்து கொள்ளலாம், இன்று எல்லா மெயின் ரோட்லேயும் விலை அதிகம், யாரும் விவசாயம் பண்ண வேண்டியதில்லை, நிலத்தை விற்றாலே நல்ல காசு வருது. அடுத்தபடியாக மெயின் ரோட்லேருந்து வர சந்து ரோடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு விலை ஏறிட்டே இருக்குது. இன்று கோவையிலிருந்து பொள்ளாச்சி வரைக்கும் எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கே இருக்கும் விவசாயிகள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. காரணம், மரத்தை நட்டி பார்த்தேன், எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. விவசாயம் செய்து பார்த்தேன், எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. கடைசியில் நான் சைட்டு போடுறதுக்கு கல்லை நெட்டினேன், இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறேன்னு அவங்க வந்து அவங்களுடைய வேலை நியாயம் கற்பித்துக்காலும் கூட அதனுடைய ரிசல்ட் என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விவசாய பூமிகளெல்லாம் அழியத்தான் போகும். இதை மாற்ற வேண்டும் என்ற ஒரு பொது நோக்கத்தோடு வெகு சிலரோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இன்று 7 ஆண்டுகளை கடந்து 8வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்து இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட
90க்கும் மேற்பட்ட காடுகளை உருவாக்கி பல லட்சம் மரங்களை நட்டு வளர்த்து வருகிறோம். திடக்கழிவு அது ஒரு பெரிய சேலஞ்சு தான். எல்லா பக்கம் திடக்கழிவு சேகரிக்கிறாங்களோ ஒழிய சுத்தம் செய்து யாரும் சரியாக பண்ண முடியல. இந்த 2 வேலையை பண்ணணும். அதுவும் எங்களுடைய வனத்தினுடைய கொள்கையில் ஒரு கொள்கை, திடக்கழிவுகளை எல்லாம் பிளாஸ்டிக்குகளை எல்லாம் எப்படியாவது எடுத்து பிரித்து பண்ணணும். அது செக்ரிகேஷன் அட் சோர்ஸ் அப்படின்னா இருந்தால் தான் அது ஒரு சட்டம் கடுமையாக ஆக்க வேண்டும். கழிவுகளை போடுபவர்கள் மீது உள்ள சட்டங்களை கடுமையாக ஆக்கினால் மட்டும்தான் அது முடியும். சமீபத்தில் நான் இங்கிலாந்து போயிட்டு வந்தேன். போயிட்டு ஒருத்தர் வீட்டில் தங்கியிருந்தேன். தங்கிட்டு அவர் ஒரு டின்னு இது கொடுத்தாரு, பானம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அங்கே இருக்கிற டஸ்ட்பினில் போட்டேன். உடனே அவர் ஓடி போய் ஐயோ அங்கேயே போட்டீங்கன்னு அவர் உள்ளே கை விட்டு அந்த டின்னை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு இதில் போட்டார். ஏனுங்க என்ன, இது சமையல் காய்கறிகள் போட வேண்டிய வேஸ்ட்டுங்க, இதில் போடக்கூடாது. 3 இது இருக்குது பை. ஸோ ஒன்று மக்கி போகக்கூடியது, இன்னொன்று மறுசுழற்சி செய்யக்கூடியது, இன்னொன்று கம்ப்ளீட்டாக ரீசைக்கிள் பண்ண வேண்டியது. ரீசைக்கிள்னால் மெல்ட்டிங் தான் பண்ணணும், அது மறுசுழற்சிக்கு மேலே. இந்த மாதிரி நான் கேட்டேன், அப்படி போட்டால் என்ன ஆகிட போகுது, நீங்கள் எப்படி மூட்டையை கட்டி அங்கே போட போகிறீங்கன்னு. குப்பை எடுக்கிறோம், மூட்டையை அவுத்துருவான், உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் அவன் உள்ளே வச்சுக்குவான். சப்போஸ் அதில் 2 டின்னோ 2 பாட்டிலோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த டோர் நம்பருக்கு முன்னால் போய் அந்த பையை பிடிச்சி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவான், வேறு ஒன்றும் பண்ண மாட்டான். அவ்வளவுதானே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறான்னு. அடுத்த நாள் என்ற அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் ஆயிரும். எப்படிங்க, அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட், அதுக்கு ஒன்று விசாரணையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த குப்பை அள்ளக்கூடியவனுக்கு கூட அங்கே பவர் இருக்குது, ஆனால் அவன் தவறாக பண்ண மாட்டான். அந்த அளவுக்கு அந்த கழிவுப் பொருட்கள் மீது அவ்வளவு ஒரு இது. எங்கேயும் காரில் பார்த்தீங்கன்னா டிக்கில் எடுத்துகிட்டு போய் அது எங்கே டிஸ்போஸ் பண்ணணுமோ அங்கே தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு நாள் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி மண்டேனா இந்த பகுதின்னு வச்சு காலையில் எல்லோரும் எடுத்து முன்னால் வச்சிடறாங்க. ஒவ்வொரு வீட்டு முன்னாலேயும் 3 மூட்டை இருக்கும். அதை அழகாக அந்த வாகனம் பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்குது, அவ்வளோதான். யாரும் பேச வேண்டியதில்லை. ஆனால் அது குளிர் பிரதேசம், உங்களுக்கு தெரியல, ஊட்ட மூடிட்டு உள்ளே தான் இருப்பாங்க, ஏறுனா காரில் போயிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இந்த செயல் நடந்துட்டு. சிறப்பு விருந்தினர்கள், வனம் நிர்வாகிகள், அறம் காவலர்கள், இயக்குனர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். அப்புறம் மறுக்க முடியாமல் இந்த வாரம் எங்களை இன்வைட் பண்ணார், நாங்கள் வந்தோம். பட் இங்கே இப்படி ஒரு தனி உலகம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாதுங்க. நான் அந்த வேலை ரோட்டில் போகும்போது நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒரு உலகத்தை காட்டிட்டு போகிறீங்கிறதே எனக்கு வியப்பாக தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணதில்லை, பேசுனதில்லைங்க. ஆஃபீஸெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆஃபீஸ் முன்னாடியெல்லாம் நாங்கள் ஃபைல் அந்த மாதிரி அப்படி ஒரு ரொட்டேஷன்லேயே இருந்ததுனால புதுசாக இங்கே ஒரு தனியாக இப்படி ஒரு உலகம் இருக்குது, ரோட்லேருந்து பார்க்குறதுக்கும் உள்ளே பார்க்குறதுக்கும் எங்களுக்கு எவ்வளோ ஒரு பிரமிப்பாக்குறதுங்கிறது எனக்கு நம்ப முடியாமல் ஒரு இருக்குது. இங்கே இருக்கிற கட்டமைப்பை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடத்திட்டு கொண்டு போயிட்டு விடுவீங்க, அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கீங்கிறது எனக்கு நல்லா தெரியுதுங்க. என்னால் முடிஞ்ச என்ன சப்போர்ட்டோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது நிர்வாக ரீதியாக எனக்கு என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஏதாவது நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். என் சக்திக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுமோ நிச்சயமாக நான் நிர்வாக ரீதியாக உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன். இங்கே நடந்த நிகழ்வுகள் இது எல்லாம் பார்க்கும்போது ஒரே வரியில் சொல்கிறதுனா, இன்னையிலேருந்து நானும் ஃபவுண்டேஷன் கூட இணைந்து செயல்பட ஆசை. நன்றி, வணக்கம். மருத்துவராக வந்தேன். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 150 மருத்துவர்களுக்கு பக்கமாக பல்லடத்துலேயே இருக்காங்க. மாவட்டம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 2500-3000 மருத்துவர்களுக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ரத்தம் ஒரு ஷார்ட்டேஜ் கண்டிப்பாக நிலவுது. இந்த நேரத்தில் தான் நான் அண்ணன்ட்ட ஸ்கை அண்ணன்ட்ட கேட்டிருந்தேன், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் முழுக்க சேவை மனப்பான்மையோடு தான் வரோம். மருத்துவர் மனையிலேருந்து யார் வந்தாலும் நாங்கள் இந்த பிளட்டை கொடுக்க மாட்டோம். நோயாளிகளின் உறவினர் அவங்க கையில் தான் இதை கொடுக்குறோம், அங்கே டிஸ்பென்ஸ் பண்ணுறோம். மற்ற விவரங்களில் எங்களுடைய இரத்த வங்கியினுடைய பொருளாளராக இந்த டேர்ம் இருக்கக்கூடிய செந்தில் அவர்களும் உங்களுக்கு சொல்லுவார். தொடர்ந்து மருத்துவ ரீதியாகவும் எங்களுடைய சங்கத்தின் மூலியமாகவும் இரத்த வங்கி மூலியமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சேவை திட்டங்களுக்கும்
வனம் இந்தியாவின் மூலிமா நடத்தக்கூடிய சேவை திட்டங்களுக்கு நாங்கள் உடன் பயணிக்க தயாராக இருக்கிறோம். நன்றி. கேம்ப் மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 300 யூனிட் 400 யூனிட் பார்த்திங்கன்னா தன்னார்வ ரோட்டரி, காலேஜஸ், இண்டஸ்ட்ரீஸ் இதில் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மொபைல் பேங்க் வேன் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 45 லட்சம் ரூபாய் ஆன வேன் வந்து எங்கள் ரோட்டரி ஸ்மார்ட் சிட்டி மூலிமா வந்து குளோபல் கிராண்ட் மூலிமா டொனேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 பேர் அட் அ டைம் வந்து அந்த வேனில் ப்ளீட் பண்ணலாங்க. ஒரு 100-120 யூனிட் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி கொண்டு வர கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா இயற்கையும் இந்த பசுமையும் வந்து எப்படி ஒரு முறையாக அடுத்த தலைமுறைக்கு எப்படி ஒரு சந்ததிகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போய் ஆர்கனைசேஷனில் ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அது வந்து மிகவும் ரொம்ப பெரிய பெருமைக்குரியதாக இருக்குது. நிச்சயமாக என்னோடய கடமையும் நம்மளோட நாட்டின் பெருமையும் இயற்கை மூலிமா தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். முடிஞ்ச உதவியும் முடிஞ்ச சப்போர்ட்டும் நான் நல்லா பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். நாட்டின் பாதுகாப்புக்காக பல பணிகளை புரிய எல்லாம் வல்ல இறைவன் வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் இங்கு அதையெல்லாம் பணியை பார்த்துவிட்டு இங்கு நீங்கள் செய்யும் பணி நாட்டின் பாதுகாப்புக்காக செய்த பணியை விட இது நம்ம வருங்கால தலைமுறைக்காக நீங்கள் செய்யும் இது மகத்தான பணி. இந்த பணியை பார்த்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நீங்கள் செய்யும் முயற்சி மிகவும் நமது வருங்கால மக்களுக்காக, வருங்கால குழந்தைகளுக்காக, உலகுக்காக நீங்கள் செய்யும் முயற்சிக்கு எனது எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இது மென்மேலும் ஆலமரம் போல நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக எனது வாழ்த்துக்களையும் எனது இங்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் என்னால் முடிந்த அளவுக்கு இணைந்து உங்களோட முயற்சியில் உங்களோட பயணத்தில் பயணிக்க விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். வனம் மூலியமாக எல்லா சின்ன சின்ன விஷயங்களை வந்து எங்கள் இளைஞர்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் முக்கியமாக நான் பர்சனலாக வந்து ஃபாலோ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் அவாய்ட் பண்ணிவிட்டு ஓன் பாட்டில்ஸில் தண்ணி குடிக்கிற ஒரு பழக்கத்தை வந்து இப்போது வனம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்து இந்த சின்ன விஷயந்தான் வந்து பெரிய விஷயமா ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். பொதுவாக நீங்கள் எல்லாருக்கும் நமக்குள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வரவுக்கேற்ற செலவு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் கேள்விப்பட்டிருப்போம். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், வரவுக்கேற்ற செலவு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள். 1000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள். 5000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதியம் இருக்கான்னு பாருங்கள். ஆனால் அந்த பழமொழியின் அர்த்தம் அது அல்ல. வரவுக்கேற்ற செலவு என்கிற பழமொழிக்கு அர்த்தம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீர்களோ அதற்கேற்றவாறு செலவு செய்கள் என்ற நோக்கத்தில் அது சொல்லப்படவில்லை. அப்படின்னா என்ன, எனக்கு சம்பாத்தியத்தை எது கொடுக்கறது, எனக்கு ஊதியத்தை எது கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் சம்பாதிப்பதற்கான ஆற்றல் என்ன இருக்கிறதோ அந்த ஆற்றல் தான் வருமானமாக பெறப்படுகிறது. என்கிட்ட என்னோட ஆற்றல் எப்படி இருக்குது, உழைக்கிறதுக்கு பாடியில் ஆற்றல் இருக்கா, உடலில் ஆற்றல் இருக்கா, மனது வந்து ஆற்றலோடு இருக்கிறதா? அப்போ வருமானம் எனப்படுவது நம்மளுடைய மூளைக்கோ நம்மளுடைய உழைப்பையோ தாண்டி உங்கள் உழைப்பினால் பெறுகின்ற ஆற்றல் வருமானத்தை கொடுக்கிறது. உங்கள் மனதினால் உருவாக்கப்படுகின்ற ஆற்றல் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கிறது. அப்போது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும்னா எவ்வளோ சம்பாதிப்பதற்குண்டான ஆற்றல் இருக்கிறதோ அதற்கேற்ற செலவை செய்துகொள் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லப்பட்டதான் வரவுக்கேற்ற செலவு அப்படின்னு சொன்னது. ஆனால் நாம் என்ன நினச்சிட்ருக்கிறோம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம ஒன்று வருமானத்தை குறிக்கிறதுக்கோ அல்லது நாம் செய்கின்ற செலவில் அப்பா இந்த மாதம் கமிட்மெண்ட் இருக்குப்பா இதை அப்புறம் வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி, இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு நண்பரை அழைச்சி, நீங்கள் நல்ல எண்ணம் இருக்குது, நான் நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் அரங்காவலர் ஆகணுன்னா எனக்கு ஒரு 3 மாதம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டார். ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். அப்போது நாம் ஒரு புரிதலோடு இருக்கும் பொழுது அவருக்கு நான் இதே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது, இதே மாதிரி ஒரு ஆற்றல், இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது பணம் அல்ல, கமிட்மெண்ட் என்பது நான் உழைக்கின்ற நான் செயல்படுத்துகின்ற ஆற்றல் தான் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்த உடனே 15 நாளில் அவர் அரங்காவலர் ஆகிட்டார். ஏன்னா 15 நாளில் வருமானம் வந்துருச்சு. அப்போ நோக்கம் என்பது என்னிடம் இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் எவ்வளவு இருக்கிறதோ அந்த ஆற்றலுக்கான தன்மை உண்மையாக வெளிப்படுகிறது. இப்போ இந்த ஆற்றல் எப்பெல்லாம் அதிகமாக வெளிப்படுதுன்னா, சூரியனுக்கு முன் எழும்போது நம்மளுடைய ஆற்றல் ஓங்கி இருக்கிறது. உடலுக்கு ஏற்ற உணவை சாப்பிடும் பொழுது ஆற்றல் ஓங்கி இருக்கிறது. அதனால்
சூரியன் முன் எழுவோம், உடலுக்கேற்ற உணவை உண்ணுவோம், ஆற்றலை அதிகரிப்போம், ஆற்றல் மீது வரக்கூடிய வரவை நம்மோடு பயணிக்கின்ற உயிர்களுக்கும் எல்லா உயிர்களாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த வனம் மூலியமாக திருப்பி கொடுப்போம் என்கிற பதிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐயாவுக்கு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன். பயோடா அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அவங்க காட்டூர் பொங்கலூருக்கு பக்கத்தில் வரக்கோட்டைப்பாளையம்னு ஒரு ஊர். அவங்களுடைய சிஎஸ்ஆர் வந்து ஒரு 75 lakhs இருந்தது. அது 3 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க. வருஷம் ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அதுக்கு மேலே நாங்கள் செலவு பண்ணி அந்த பகுதியில் ஒரு 5000 மரங்கள் அந்த வரக்கோட்டைப்பாளையத்தில் வச்சு இப்போல்லாம் சோலையாயிடுச்சு. இப்போ அது அவங்க 13 பேர் ஃபாரினர்ஸு டைரக்டர்ஸ், இவர் ஒருத்தர் தான் தமிழர் அந்த கம்பெனியில். அந்த 13 பேரும் வந்து வாழ்த்திட்டு போனாங்க, எல்லாமே அமெரிக்கன்ஸ். இப்படி அவங்க தேர் இன்ட்ரெஸ்டடுங்க இந்த என்விரான்மெண்டலுக்காக, இந்த மரங்கள் வளர்ப்பதற்கான எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது கார்ப்பரேட்டுகளை எங்களை அறிமுகப்படுத்தினா இந்த பகுதியை இன்னும் கொஞ்சம் வளமையாக்குவதற்கு உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் திருப்பூர் ரோட்டரி IMA இரத்த வங்கி இணைந்து வனாலயத்தில் பிரதி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இரத்த தான முகாம் நடத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். இன்றைய அன்னப்பளிப்பு வழங்கிய அறங்காவலர் ஞான சஞ்சீவனம் குருகுலம் திரு ஸ்ரீ சசிகுமார் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர். இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.